இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட இருந்து பாதுகாத்தாங்க? எப்ப பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாத்தாங்க? இல்ல அதுல நீங்க அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அவங்க சொல்லும் போது திராவிடம் தான், இந்த திமுக தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்றதுல ஒண்ணு நீங்க விளங்கிக்கணும். பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறது. இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமா இருக்கு. அந்த மக்கள் திடீர்னு மாறி போடுவாங்கங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு ஒரு வழியில நமக்கு தான் போடுவாங்கிறத பிக்சட் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அந்ததுனால அவங்க இதை திரும்பி திரும்பி பெற்றுக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை என்னன்னா, நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அதை நீங்க சொல்லுங்க. நீ யாரு முதல்ல நீ என்னை பாதுகாக்கிறதுக்கு? நீ யாரு? உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீட்டே நான் நீ உட்கார்ந்து கிளம்பி நான் போட்ட பிச்சைடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறி அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க எங்க அண்ணன் அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு, இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியாசர் தமிழி சீனிவாசன், MC ராஜா, நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லை. அவர் பேசல, அதனாலதானே அவர் தம்பிகள் நம்ம அதை பேசுறது திருப்பி பேசுறது இல்லை. ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க, இது எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்னு இல்ல, இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்.